வெண்டைக்காயின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது வெண்டைக்காய் மூளைக்கு நல்லது. ஆனால் அதை விட நம்மளோட ஃபுல் பாடிக்குமே வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது. உங்களோட டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு காய்கறியை டெய்லியும் எடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளோட பாடி ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயிரை கலக்கி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 4 பேருக்கு சமைக்க போகிறேன். அதனால் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தயிர் கட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சர் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். தவாவில் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 10-12 வெண்டைக்காயை மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தீஞ்சிடுச்சுன்னா நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்திங்கன்னா வெண்டைக்காய் நம்மளோட தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. இதில் தாளிப்புக்கு நம்ம சேர்க்க போகிற பொருள் ஒரு 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இதை நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். Okay, bye.